குழந்தைகளுக்கு ஒரு 3 பொருளை வச்சு ஒரு ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாமா? வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மக்கானா ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளு ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வெல்லம் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு நெய் தடவி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இதில் தான் நம்ம கேண்டியை ஊற்றுவோம், நல்லா ஒட்டாமல் வரும். கடாய் சூடான உடனே நம்ம 50 கிராம் மக்கானா எடுத்துருக்கோம்ல, அதை போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துடுங்க. ஒரு 3 நிமிஷம் இல்லை 4 நிமிஷம் ஆகும். அதிலே நல்லா வறுப்பட்டுரும். அதை எடுத்து நீங்கள் உடைக்கும் போது நல்லா மொறு மொறுன்னு உடைப்படணும். அதை வேறு பிளேட்டில் மாற்றிட்டு மக்கானா நல்ல கலர் மாதிரி இருக்கும். ஒயிட் கலரில் இருந்து கோல்டன் கலர் மாதிரி லைட்டாக மாறி இருக்கும். இப்போ நம்ம பாகு காய்க்கணும். வெள்ளத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி அது நல்லா மெல்ட் ஆகும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒரு சிட்டிகை அளவு. அது இனிப்பை கொஞ்சம் தூக்கலாக கொடுக்கும். ஒரு கம்பி பதம் உங்களுக்கு பார்க்க தெரிலன்னா ஒரு தட்டில் தண்ணி வச்சு அதை உள்ள 2 ட்ராப்ஸ் விடுங்க. அதை உருட்டி பார்க்கும்போது நல்லா உருண்டு வரும். உருண்டு வந்தோடனே நம்ம அந்த மக்கானாவை உள்ளே போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விடும்போது நம்ம எள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. உள்ள ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். அது நெய் தடவின பிளேட்டில் இதை ஊற்றி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். மொறு மொறுன்னு ஸ்வீட்டாக பாப்கார்ன் ரெடி ஆகிட்டு, இது நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா காற்று போகாத அளவுக்கு நல்லா டப்பாவை நல்லா மூடி நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது கெட்டே போகாது. வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.